பத்திமை குருடன் வழியிலிருந்து தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுவார். உடனே எல்லாரும் அதட்டும் போது அவர் இன்னும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டான். கர்த்தர் நின்று அவனை பார்த்து அழைத்து வந்து, உனக்கு நான் என்ன செய்யணும்? இவ்வளவுதான் கேட்பா. நீ விசுவாசிக்கிறியா? என்னால இதை செய்ய முடியும் நம்புறேன். இதெல்லாம் கேட்க மாட்டான். நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா? உனக்கு என்ன அற்புதம்? ஆண்டவர் எனக்கு அவன் அதுல என்ன கேட்டாலும் செய்வார். இவன் நான் பார்வை அடைய வேண்டும், இது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போன்றார். அங்க என்ன விசுவாசம் அங்க அப்ளை பண்ணார்? விசுவாசத்தியான் கேட்கல, ஆனா அவனுடைய செயல்கள். அவன் கூப்பிட்ட பிறகு இத்தனை தடை வந்த பிறகும் அவன் என்ன விடாம கூப்பிட்டான் பாரு. என்னால செய்ய முடியும் என்று நம்பி கூப்பிட்டான் பாரு. இதுதான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற செயல்கள். ஹல்லேலூயா. இத்தனை தடை வந்த பிறகும் அவன் விடாம என்ன பிடிச்சு நிக்கிறான் பாரு. அவன் ஒரு முறை கூப்பிட்டு பதில் வரல, உடனே கூப்பிடுறத ஸ்டாப் பண்ணல. ஒவ்வொரு முறை கூப்பிடுறான். எனக்கு பதில் அவர் தர்றது வரை நான் கூப்பிடுவேன் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இந்த செயல் அவரை பிரியப்படுத்துது. ஹல்லேலூயா. வார்த்தை தந்திருக்கிறாரா? அதன் பிறகு சந்தேகப்படாதீங்க, அவிசுவாசத்தில் இருக்காதீங்க. என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை.